இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க போறோம் அப்படின்னா, எங்கடா போறோம்? மலைக்கோட்டை. ஒரு கோட்டை, அதுவே ஒரு கோட்டை. எங்க போறோன்றத உங்களுக்கு சர்ப்ரைஸா வச்சு காமிக்கிறது தான். சொல்லணும்ல நீ முன்னாடி. நான் சொல்லி கொடுத்தனே பேசுவேடா. அப்புறம் எங்க போறோம் கேட்டா பரவாயில்ல சொல்ல முடியும். அவனுக்கு இப்ப வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மலைக்கோட்டைக்கு போறோம். அதான் உண்மையோட ஸ்டார்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போய் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மலைக்கோட்டைக்கு போலான்னு இருக்கோம். திண்டுக்கலோட அடையாளமே மலைக்கோட்டை தான். எங்க கூட இருக்குது எங்க கோட்டை. இதோட வந்து பாத்தீங்கன்னா யார் யார் வர்றா அப்படின்னா, எப்பயும் போல என் ஃப்ரெண்ட் விக்கி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐடியாலஜி தம்பி எல்லாமே, சஞ்சய் ஜாயின்னு சொல்லி போறாங்க, பேர் மாத்திட்டு ஜாயா, நம்ம கூட இருக்க நம்ம தம்பி சஞ்சய் ஜாய் சஞ்சய் ஜாய் டேய் சரியா உட்கார்ற கொஞ்ச நேரம். ஐயோ ராமா ஜாய் சஞ்சய். அப்புறம் எங்க கூட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச, நீங்க சொல்ற உன் பேரை மகாலிங்கம். மாகலிங்கம். அவன் பேர் வந்து கோட்டை. நான் கோட்டைன்னு தான் வச்சிருக்கோம். பெரிய கோட்டையோட தம்பி சின்ன கோட்டை எங்க கூட இன்னைக்கு ஜாயிண்டா இருக்காரு. காமிச்சிருப்பா சீட் பெல்ட் போட்டுக்க போய் யாரானா வீடியோல அம்மா அது வேற போட சொல்லுவாரோ. இங்க எங்க பெல்ட் போட முடியாது. பெல்ட் எங்க போறது? ஒரு கொச்சை கையில அடுங்க மொத்தமா சீட் கட்டிக்கலாம். அப்படிதான்டா இருக்கு உண்மையிலேயே. இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க, என்ன வாரத்துக்கு ஒரு கிளாஸ் தான் வருது, ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. நான் போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் கடமை கண்ணியும் கட்டுப்பாடுன்னு சொல்லி வேலைக்கு போயிடுறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா 4 நேரம் செய்யும் தொழிலே தெய்வம். அதனால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒயின் ஷாப்பை தேடி போயிடுறான். கண்டிப்பா அதனால வந்து அவனே கொஞ்சம் பாருங்க. இவங்க 2 பேரும் சம்பாதிச்சாங்க. அதே மாதிரி போன வாரம் ஒயின் ஷாப்ல சண்டை போட்டுட்டு இருக்காரு. 5 ரூபா கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆமா தரமாட்டேன். கப்பு வேற 10 ரூபா சேர்த்து வாங்கிக்கிறாங்க. பிலிக்ஸே தேவலால வேலை பார்த்துட்டு இருக்கா. பிலிக்ஸே போய்டாமா, சப்ஸ்கிரைப் பண்ணலாமா, சப்ஸ்கிரைப் வந்து போய் பஞ்சா நான் சொல்றேன் மாதிரி ஒயின் ஷாப் தேடி போயிடுறான். அதனால வந்துட்டு அது என்ன சொல்றாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருவோம், ஞாயிற்றுக்கிழமை தான் வருவோம், இஷ்டம் தான் எடுப்போம், இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. வேற வழியே இல்லை. அதனால வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க மனசு வச்சீங்கன்னா ரெகுலராகவே வருவாங்க. எடுத்து சொல்லுங்க, நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க வேலை பாக்குற இடம் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டுப்பா. அதான் உண்மை. நீங்க நம்பலனால அதான் நிஜம். ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்க? இந்த மாதிரி நம்மளும் ஊர் சுத்தணும்னு ஆசையா தான் இருக்கு. ஏண்டா கோட்டை கண்டிப்பா. நான் என்ன பண்ண, நம்ம அன்னை ஸ்டாலி ஐயங்கார் பேக்கரி சோபியாஸ் என்னமோ தெரியல. ரவுண்டோட முடிஞ்சது. ஐயங்கார் பேக்கரிலாம் டெய்லி டியூஷன் போற மாதிரி டெய்லியும் போயிடுறோம். டெய்லியும் ஆமாடே நைட் அவரே வந்துருவாரு. கரெக்டா டைம் வச்சிருக்கா. அந்த மாதிரி நாராஜ் ஒரு நாள் போனா மறுநாள் மொட்டி போட வச்சிடறாரு. டெய்லி போய் தான் கேக்குறாரு. அவரே கேக்குறாரு. ஆமாங்க. மொட்டில அந்த மொட்டி இல்லங்க, ஸ்கூல் போற பர்மிஷன் மொட்டி. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க சீக்கிரம் டீ கடையா பார்த்து நிப்பானுங்க. அவர் எவ்வளவு நேரம் மொட்டி வெளியே தாங்கிட்டு அதை சொல்லாம சொல்றாரு. டிராபிக் வேற. அது கூட பரவாயில்ல. உங்களே ஓவர் வெயிட்டா இருக்காண்டா. ஓவர் வெயிட்டா இருக்கு. வெயிட்டா எந்திரிச்சு ஏய் நாங்க எந்திரிச்சு உட்கார மாட்டாங்க. நைட்டு தான் சேரா சாப்பிட்டுருப்போம். அதனால எந்திரிச்சு உட்காருறா. டேய் ஃபுல்லா கதவுலாம் சாத்தி இருக்கு. மொத்த பேத்தி கதவை திறக்க விட்டுறாங்க. மங்கா தவறமா ஏத்தி அமுத்துட்டு ஏசி வேற ஓடிட்டு இருக்கு. புப்பு நடிக்கும். நாங்க மயக்கம் போட அப்புறம் டிரைவரை சேர்த்து மயக்கம் போட வச்சுறாங்க. அவர் புறாத்தையும் மயக்க போட வச்சிருவாரு. எல்லாத்தையும் மொத்தமா மயக்கம் போட வச்சுறாரு. அப்புறம் நான் ஆரம்பிச்சிருவேன். குருநாதர் எங்க இருக்காரு? வீட்டுல உட்கார முடியல நிம்மதியா. ஹெட்போன் போட்டுக்கிட்டு டம்பு டம்புன்னு சவுண்ட் கேக்குது. நேத்து படத்துக்கு போய் கார்னிவல் தியேட்டர்ல ஆமாடா, ஏன்னா கேண்டீன்ல சாப்பிட போறேன். ஆனா இவருக்கு நம்ம ஓகே, பக்கத்து சீட்ல உட்காரவங்க உண்மையிலே அதிர்ஷ்டசாலி. இந்த மாதிரி ஒரு ஆளை பாத்துருக்கவே மாட்டாரு. என்ன கிளாப் சத்தம் கேட்கல இல்லையா, அடிக்கடி வெடி சத்தம் கேட்டு பாம் பக்கிரி ஒரே பாம் மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். வெளிநாட்டு மாதிரி இருக்காதா காரு அடியில சக்கரை வந்து மேல போற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் சார், அந்த மாதிரி தான் போட்டு போங்க. நம்ம ஊர்ல கிடையாது. சரி விட்டுருங்க. ஆனா உண்மையில இந்த மாதிரி ஏசி கார் வச்சிருக்கவங்க உள்ளுக்கே உட்காந்துப்பாங்க காரை போட்டுக்கிட்டு. சாரி ஏசியை போட்டு. ஆனா அந்த பைக்ல போறவங்க, இந்த ஒரு அர்ஜென்ட் வேலையா போறவங்க, இவங்க எல்லாம் அந்த நிக்கும் போது பாக்கணும், அப்படியே பிரஷர் டென்ஷன் ஆகி போலதான் வாங்க. வாய்ப்பே இல்ல. எதுக்கு அப்படி சந்திருக்கு உள்ள போய் அடுத்த ரோடு பிடிச்சி போயிட்டே இருப்பாங்க. இதான் சார் அவங்க புத்தி. உண்மைதான். டெக்னாலஜி அந்த மாதிரி. இல்லடா, சுத்தி வந்தாலுமே அந்த சிக்னல்ல தான்டா வரணும். திருப்பி அங்கிட்டு மாட்டுவீங்க. அப்படி என்ன சப்ஜெக்ட் வேற என்னுடைய குரல் வந்து அங்க கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். சிக்னல் போட்டாங்க. இது வந்து தேவையில்லாத பதிவு. நீங்க கட் பண்ணிடலாம். ஏய் நீ கட் பண்ணிடலான்ற வார்த்தை சொல்லாரா, அவன் கட் பண்ணிட்டு உட்காந்துருவான். சாரிங்க எனக்கு தெரியாது. எந்திரன் படத்துல இருக்க சிட்டி மாதிரி போட்டுருவாமா, அந்த மாதிரிதான். நீ கட் பண்ற வார்த்தையை சொல்லிடாத. அப்புறம் வந்து சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் ஏன் சொல்றீங்க, கொடுத்துருங்க. இருங்க, இதுல வந்து என்ன ஒண்ணுன்னா, போன தடவை நீங்க பாத்திருப்பீங்க ஐயப்பன் கோயில்ல வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்தது. நான் கூட அந்த கேக் வெட்டுற மாதிரி போட்டிருப்பேன், நீங்க பாத்திருப்பீங்க. அது இந்த இவர் தான் நம்மளோட ரியல் கேமராமேன். யாரு அப்படின்னா இந்த இவர் தான். அவர்தான் படங்கள் எடுத்து வச்சிருக்காரு. ஆமா, அவர்தான் அந்த கேமராமேன். அதாவது ஒரு மனுஷன் வந்து சிரிச்சா உடம்புக்கு நல்லா சொல்லுவாங்க. இவன் எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பான். சிரிப்பு மட்டும் தான் இருக்கு. விஷயம் இருக்கு.
இருடா செழிப்பு மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் சளி பிடிக்கலாம், 2 நாள் சளி பிடிக்கலாம், 365 நாள் ஒருத்தனுக்கு சளி பிடிச்சிருக்கலாம். அதை நீங்க யாரையுமே தேட வேணா. இவன் தான் சளிக்கு ஒரு பெரிய மெடிசன் இருக்கு. என்னன்னு ஓல்டு மங்க். எப்படி இதான் சார் நம்ம புத்தி சார் வெரி குட் சார். பாரியா டிரைவரே கை கொடுக்குறாரு பாரியா. எல்லாம் ஒரே ஏமாக்கல. எல்லாம் நம்ம பையில தான். இந்த வண்டி ஓட்டுறப்ப இந்த முன்னாடி குபேந்திர சார் ஊதிட்டே இருக்கும்ல, ஒரு சின்ன பொம்மை மாதிரி. அந்த மாதிரி நம்ம தம்பியோட முன்னாடி பொம்மை மாதிரி. அவ்வளவுதானா? இப்ப பாரு பஜ்ஜி கொஞ்சம் புதுசு புதுசா போடுங்க சாப்பிடுவோம். சரி வேற எதாவது போவோம். அங்க கூட போகலாம். நம்ம எங்க போனாலும் நமக்கு விளங்கவே மாட்டேங்குதுல. அரேங்க நடங்க அட ஏரியா பேலன்ஸ் ஒரு கலெக்டர் முதலமைச்சர் கூட இவ்வளவு போன் வராது. மனுஷன் சும்மா சும்மா போன் தான் பேசுறாரு. ஆனா ஒண்ணே என்ன தெரியுமா, நம்ப முடியல ஒண்ணும் முடியல. ஆனா யார்கிட்ட பேசுறாருன்னு ஒரு கருத்து பேச விடுறான். என்ன ஒண்ணா, டீ கடைக்கு கடை கிடைக்காம தேடி இருக்கேன் பாத்திருக்கேன். ஆனா டீ கடையிலே வடை கிடைக்காம நீ தான் வந்து இந்த ஒரு ரைமியா யோசிச்சு வச்சிருந்தேன். பாராட்டலாமே. டீ கடைக்கு போனோம், வடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னொரு டீ கடைக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஆளுக்கு அப்புறம் வடையிலேயே உளுந்து பிறந்து இருக்காங்க. பசிக்குது வேற கப்பாவும் எரியுது. வடைன்னு வச்சுக்கோங்க, கம்முன்னு கிடக்கும். 2 வடை ஒரு டீ, அது அழகா இருக்கும். அப்படி சாப்பிட்டோம்னா போதும், ஒரு தம் 3 மணி நேரத்துக்கு தாங்கும். தம் அடிக்கிறவனுக்கு ஒரு தம்மு ஒரு டீ தான். நம்ம மாதிரி வீட்டுல இருக்கிற டீ மட்டும் தான். அதே அவரை கேட்க நான் அடிப்பேன். நான் எல்லாம் அடிக்க மாட்டேன். இப்ப அவரை கடை இப்ப பின்னாடி இருக்கவர் காட்டுங்கப்பா. யாருப்பா பின்ன? நம்ம பின்னாடி யாரும் இல்லப்பா. இவனே அடிப்பான். சீச்சி அதெல்லாம் தப்பு. எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு உலகத்துல இருக்க எல்லா அயோக்கியத்தனமும் தான் இருக்கு. எல்லா போதை பொருட்களுக்குமே தலைமையே நம்ம தலைமை தான். பேசவே விட மாட்டேங்கிறாங்க. இது அது ஆப்பாயிரும். நான் வீடியோ ஆன் பண்ணுறேன். அஷிஷோ ரெக்கார்ட் ஆன் பண்ணலப்பா. அதானே அந்த குழந்தை இவன் சொல்லிச்சு. கேட்காம நீங்க ஆமா ப்ரோ, புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கடைசியா இந்த மாதிரி கடைசியா ப்ரோ. கண்டிப்பா நல்லா இருக்கும். என்னைய பார்த்து நீங்க சிரிக்க மாட்டீங்க, நானே சொல்றேன். நான் எங்க இதில் ஒருத்தர் எனக்கு வருவான் பாருங்க. நான் வந்துட்டேன் பாருங்க. பார்த்த உடனே சிரிப்பு வருதா? அதர் அப்படி இடமே எனக்கு தெரியும். நடிக்காதமா நீ என்ன மட்டும் வாங்க வர்றேன். அதாங்க நான் சொன்னேன்ல, பசி இருக்கு. நீ அந்த குருமா மாதிரி எனக்கு வச்சு ஓடி இருக்கு. ஹோட்டல்ல வடை ரொம்ப யாரி போயிடுச்சு. சாப்பிடுறது பேசுறேன். அதில் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிடல அதான் பேசுறேன். தண்ணி எடுத்துட்டு வர போடா. இது என்னடா போன படத்துல வந்து ராணுவ கட்டண கை நீ மாதிரி சொல்லுடா. இப்படி கொண்டு வந்து கொடுக்கலாமே, எதுக்கு இப்படி வந்து கொடுத்தான்? அதாங்க மரியாதை. அவன் தாத்தா சொல்லி தான் வளர்த்துருக்காரு. தண்ணி மாதிரி தரணும், அடுத்த மன கஷ்டப்படுற மாதிரி தரக்கூடாது. 2 கிலோ குடிச்சுட்டாங்க. தண்ணி குடிச்சுட்டு தான் திட்டுறாங்க, குடிக்காம தான் திட்டுறாங்க. இப்போ எதுக்கு எந்திரிச்சு போனேன்? எப்படி இதுக்குள்ளே வயசு கம்மி நான் தான் என்ன தெரியுங்க. நானே எந்திரிச்சு போயிடுறேன்னு தம்பி போயிட்டான். ஆமாடா, அது கவனிச்சிருக்கீங்களா? எந்த டீம்ல வயசு கம்மியா இருக்கணும் அவனே தான் பொழுதுனிக்கு வேலை வாங்குவாங்க. தண்ணி கொண்டு வா, தண்ணிக்கு போயிட்டு வா. அதே மாதிரி நமக்கு ஒருத்தன் வேலை செய்யறான்னு வச்சுக்கோவேன், அவனே தான் பொழுதுனிக்கு வேலை சொல்லுவான். கவனிச்சு பாத்திருக்கீங்களா? ஆனா அவனுக்கு தெரியாது இன்னொருத்த எவன்டா வந்து எனக்கு வயசு கம்மி சிக்குவாங்க. ஆமா, இப்ப நம்மளுக்கு கோட்டையம் சிக்கணும். தேட்டர்ல வேலை பார்க்கும்போது சக்தின்னு ஒரு ஆள் சேர்ந்தாரு. அந்த ஆள் எப்படின்னா நம்ம என்ன வேலை செய்யறோமோ செஞ்சுருவாரு. ஏன் ஒரு 3 பாயிண்ட் பொறிச்சு வைங்க அப்படின்னு மழை மாதிரி குமிச்சு வச்சிட்டாரு. ஓனர் வந்து கேட்கறாரு என்ன அப்படின்னு. அவர் தான் 3 பாயிண்ட் பொறிக்க சொன்னார். ஏன்னா ராஜி என்ன 3 பாயிண்ட் வரணும், கூட்டம் வரணும். 1/2 வேக்கடா பொறிக்க சொன்னார். ஒரு 3 வேக்கடா பொறிச்சு வச்சிட்டாரு. 3 பாக்கெட். ஆனா அவருக்கு தெரியல சொன்னது ஒரு 1/2 காரணம். டேய் நம்மளோட சின்ன பையன் யாரா இதுல சாப்பிடலாம் டீ சொல்லிடுறான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. 60 ரூபா அது ஒரு வடை வாங்கிட்டு நீ என்னையோட சின்ன பையன் போயிட்டான். அப்பால கூட தண்ணி கொண்டாரு கையில நிறுத்திக்காதீங்க. என்ன வேலை சொல்றாங்க கேட்ட ஒழுங்கா அது என்ன சார்? எந்த ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு ஸ்வீட்டோட சாப்பிடுறேன். தம்பி எச்சி கையில் அடிச்சுட்டேன் கம்முன்னு சாப்பிடுறேன். அப்பெல்லாம் உனக்கு டைலாக் கொடுக்காம யூரின் போனேன் கை கழுவு. இல்ல எனக்கு கதை கேட்ட நீங்க சாப்பிடலாம். அடுத்த கை கழுவ எனக்கு மாப்பிள்ள அதுதான் பாதி வச்சேன்.
பசி மறுபடியும் நடிக்காத, உனக்கு நெச்சு ஊறுது, தயவு செஞ்சு சாப்பிடு. வேணாம் அப்புறம் வாங்கிடானே இல்ல வேணாம். வாங்கினா ஒரு மாதிரி உப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். அதான் நான் சொன்னேன், ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேனே. லோக்கல்ல கூட வருமா? ஒரு தடவை தான் கேட்டேன், அடுத்த மலையறப்ப பசிக்குதான் கை கழுவிட்டா சாப்பிடுறான். ஆனா கை கழுவிட்டா யூனிஃபார்ம் போச்சா சாப்பிடுறது உன்னா சேர்ந்து துப்ப கூடாது. வாடா ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காது. நல்லா கேட்டு நான் சொல்றது தெளிவா கேட்டா இது பேசாரா. ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காது, அனுபவிச்சுக்கணும். அது இது மரியாதை ஏங்கிட்டே இருக்கு அவனுக்கா. எனக்கு அதை மட்டும் சொல்லு போவேன் திருப்பி வேணாம். ஒரு ரூபாய் வச்சுக்கலாம். போல பால் பண்ணு. கோட்டையில பிடிச்சது பாசம் கட்டுற மாதிரி ஒரு ஆள் மிஸ் பண்ணிட்டு அதான சொல்றேன் கேமராமேன். அதனால இல்லப்பா, படம் சாப்பிட பால் பண்ணி சாப்பிட முடியல. எப்படி நீ கொடுத்தா அப்படியே டீ சொல்லிட்டு வந்துடலாம். 5 டீ, 1 லைட் டீ, 1 ஸ்ட்ராங், 1 ஜீனி கம்மி, 1 2 நார்மல், ஒரு காஃபி எனக்கு சொல்லு. என்ன சொன்னேன் சொல்லிடுறேன்டா. இருங்கடா. இவன் லெமன் டீ கேட்டாரு. அப்பா லெமன் டீயா? இல்ல அப்ப எனக்கு லெமன் டீ. அப்படியே கைகளை இருந்த முடிவு பண்ணுது. எந்த கிளாஸ் வந்து உனக்கு கொடுக்கறானோ லட்சத்துக்கு இருக்கானே. இரா என்னது டீ வேணாம். இப்ப வந்த உடனே நான் சொன்னேன் டீ மட்டும் சார். அவன் வேணானா வேணும்னு அர்த்தம். எனக்கு டீ வேணானா எனக்கு கண்டிப்பா டீ வேணும். ஏய் அங்க ஒரு கண்ணாடி இருக்குல்ல, போட்டேன் கை கழுவு போய் மூஞ்சிய பாக்க போயிருக்கான். கண்ணாடி பத்தல. டபுள் ஒரு தூக்கி விடுறேன் எலும்பு பிடிச்சு. ஒரு நிமிஷம் வாவேன். அப்படி கழுவு வந்தேன், கழுவிட்டேன். கழுவுடா. மண்டை புடி எப்படி பார்த்தா தெரியுது கண்ணாடி. அடுத்த தடவை கடைக்காரர் சொல்லி கண்ணாடி ஒரு இன்ச்சு கீழே இருக்கு சொல்லிடலாம். உனக்காட்டி இந்தா வாடா. எவ்வளவோ நீங்க இது செய்ய மாட்டேனா எப்பரா? வெரி குட் பாய். டேய் யாரா சாப்பிட்டது? இந்த கோட்டையில இருந்தா முட்டை விட மாட்டேன். எடுத்து அந்த குப்பையில சாப்பிட்ட போய் இலையில போட போடல. இலைய எடுத்து போட சொல்ல, அந்த பிளேட்ல இருக்கத மட்டும் எடுத்து போடுங்க. செல்ஃப் சர்வீஸ் போடு. அவனுக்கு படிக்க தெரியாது. டேய் இங்க போறா, குப்பை தூக்கி இங்க தான் இருக்கு. கண்ணு தெரியாது. அங்க ஒரு குப்பைட்ட பாருங்க. சும்மாவே சிரிப்பாரு. இல்ல சார், நீங்க தேடுறதுல அதுல இருக்காது. என்ன சர்ச் பண்ணி தான் போகணும். கூகுள் ஹிஸ்டரி மட்டும். அது என்ன மனுஷனே கேட்றாதீங்க. ஜோலியா முடிஞ்சிரும். சார் கொடுங்க சார். ஆயிப்பல சார். அப்பா உண்மையிலேதான்ப்பா. அது நிறைய பேர்ட்ட வந்துட்டு ஒரு சில விஷயம் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. சம்பளம், வயசு, அடுத்த பார்த்தா கூகுள் ஹிஸ்டரி, ஜிபே பேலன்ஸ் எல்லாம் மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி. அட ஒரு நிமிஷம்டா. ஃபர்ஸ்ட் வந்து கூட சொல்லி இது ஒரு நல்ல கருத்துடா. நீ ஒரு இடத்துல நின்னு எடுத்தாதான் அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா மாறும். கருத்து சொல்றப்ப நம்புறீங்களா? இவன்ட்ட இனிமேட்டு இதே மாதிரி சொல்லிடணும். அது நீ சொல்ற கருத்து நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அப்ப அவர் நிப்பாரு. அவங்க சரி நீங்க எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? அந்த கருத்து சொல்ல போறேன். மறந்துருச்சா? ஒரு சில விஷயங்க சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஞாயிற்றுக்கிழமைனாலே இது ஒரு ஃபீல் ஆயிடுது. அசி அதை விட்டு போராட வேணாம். ஒரு உளுந்த வர மட்டும் வாங்கிடும். என்ன சொன்னா செய்யலாம்ப்பா. எங்க போனாலுமே இந்த புத்தி விட மாட்டாரு. டீல தொடுத்து பண்றது அது என்ன சுவைன்னு தெரியல. டீல மிச்சர் போட்டு தின்றது. மிச்சர் பாக்கெட்ல போட்டு சாப்பிட்டு இந்த பேருமே ஒரே உண்மையிலே இந்த வடையெல்லாம் வந்து ஆனா எனக்கு தெரிஞ்ச ரேரானவங்க தான். வடையை வந்து டீல தொட்டு சாப்பிடுவாங்க. சொல்றாரு 5 வடை வாங்குறப்ப அடுத்த வரை காசு கேட்க மாட்டேங்குது. நான் சொல்றது கேள்றேன் என்னன்னு. வடை சாப்பிட்றவங்க வந்து ரேரானவங்க டீல தொட்டு சாப்பிடுவாங்க. ஆனா இந்த சின்ன வயசுல எல்லாம் அப்பா வாங்கிட்டு வர மிச்சரை வந்து அடுத்த நாள் காலைல டீ அம்மா எந்திரிச்சு கொடுத்த உடனே அதுல உள்ள போட்டு அப்படி அந்த டீயை மட்டும் குடிச்சிட்டு அந்த மிச்சர் அதுல இருக்கும். அப்படி கையை விட்டு டீ பத்தல கொஞ்சம் டீ ஊத்து. அதேதான் பண்ணிடுவோம் சொல்றாரு. எல்லாருமே பண்ணுங்க, பண்ணி பாருங்க. எல்லாரும் பண்ணுங்க. நான் சொல்றேன் எனக்கு வேணானே. நான் சாப்பிட்டீங்க என்னன்னு இந்த இப்ப தொட்டு சாப்பிடுறா. டீல வடையில திருப்பி வடையை டீல இப்ப தொட்டு சாப்பிடுறா. எனக்கு வேணானே. அதான் இல்ல வேணானே வேணும். அது எது வேணும்னு தரவே கூடாது. அதே மாதிரி ஒரு சில பழக்கம் அந்த டீ கடைக்கு போனாலே டீ குடிச்சு முடிச்சிருவாங்க. 1000 இடம் இருக்கும். இப்படி தூக்கிட்டு வைப்பாங்க. அது வந்து அவங்க அம்மா இல்ல அவங்களோட புத்தி அந்த மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வைக்கணும். ஒண்ணுக்கு மேல ஏன் எல்லாமே ஒண்ணு பழக்கமாயிருச்சு. ரொம்ப மோசமான பையன். அங்க இது சிங்க மீடியால நான் ஏன் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தான் கலத்தி கிடைக்கிறாங்க. அவனுக்கு இவ்வளவு ஏன் ஈ கூட விட மாட்டாங்க. தேடி பிடிப்பான். தேடி பிடிக்கல ஓடிட்டு இருக்கோம். அவர் பிடிச்சு அவர் எடுத்துவான். நான் ஈய கற்பழிச்சவன். யாரி வரா யாரி வரா இல்லடா வேண்டாம் தம்பி. கிளாஸ் உடத்து கஷ்டம் வச்சுறாங்கப்பா. அப்புறம் கோட்டையில தான் மாப்பு போடணும். இப்ப புரியுது. இதுதான் ஒரு சரி ஒரு நிமிஷம். இதெல்லாம் வந்து பணக்காரங்க இந்தியா இருக்காங்க. இது வந்து நம்ம எனக்கு என்ன தோணுதுன்னா கையில காசு இல்லாதப்ப ஒரு 10 சரக்கு பால் எடுத்து ஒண்ணா ஊத்தி வச்ச மாதிரி அந்த ஒரு ஃபீல் எனக்கு தோணுது. ஓப்பனா சொல்லிருக்கீங்களா? உனக்கு என்ன தோணுது?
தெரியும்டா தெரியும் பாரு சந்தோஷம். இதை விட அவனுக்கு என்ன தெரியுமா ஏய், கூல் காய வச்சு எடுத்து போடு. ஆனா இதை விட மெயினான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லு தெரியலையா? பெட்டரா நீங்களே யோசிக்கிறீங்க. அதை சொல்லுங்க. ஏன் இப்ப 4 பேர் வீடியோ எடுக்கிறீங்க சொல்லுங்க நீங்களே. இரு அதை சொல்றது முன்னாடி ஒரு பாட்டா பண்ணா புரியும் உங்களுக்கு. ஆஹா. ஏய் என்ன அந்த மியூசிக்? இது வந்து சோக பாட்டு, அதனால மெதுவா தான் போகும். சோபரிங் மிஷின் இப்ப பாரு ரயில் விட போல ஏய் ஆமா நேத்தா விஜய் சுப்ரமணியம் பாட்டு பாட்டு மரியேறும் பெருமாள். ஆமா சத்தியமா தெரியாது. எண்டிங்ல கடைசி பார்த்தா வச்சுக்கோமே, அவன் குடிச்சிட்டு வச்சுட்டு இப்படி போவான். அவன் குடிச்சு ஏய் அதுக்கு பூக்கு பதிலா செல்லு பூ இருக்கும்ல அவர் சொல்லு செல் எடுத்து நீ. அதை நீ பார்த்துட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையில எனக்கு தெரியல. அதனால ஆனா உண்மையில அதனால இவர் பார்த்த படமா கேட்பார் பார்த்த படமா என்னன்னு வெளியே பீச் நோ ஸ்பீச் அந்த படம் தான். சரி, போலாமா? எங்கடா அவரை கண்ணா நம்மளால சொல்லிட்டு போலான்னு பார்த்தா நான் பின்னாடி உட்கார ப்ரோ போயிடுறேன் பாப்போம். ஓகே பாருங்க பார்த்து நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே நம்ம ஒரு பயணத்துக்கு போறோம் அப்படின்னா முக்கியமான வேலை என்னன்னா கேமரா, அதை ஷூட் பண்ற விஷயங்கள். ஷூட் பண்ணும்போது செல் எடுத்து இப்படி அப்பெல்லாம் வேணாம். நீ ஷூட் முடிஞ்சிடும், 4 மணிக்குள்ள முடிஞ்சிடும். அப்புறம் லவ் பண்றான் போல, அப்புறம் நீ மெசேஜ் 4 பேர் லவ் பண்றாராம் 4 பேருமே இவரை லவ் பண்ணலையே ஆச்சரியமே. ஒரு வழியா பக்கத்துல வந்துட்டோம் மலைக்கோட்டை. இல்ல மலைக்கோட்டை பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரியும். சபரிமலையில இதை நான் கேள்விப்பட்டேன். என்ன தெரியுமா? ராஜராஜ சோழன். உனக்கு ஏன்டா கோட்டான்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டதுக்கு, எங்க தாத்தா வந்து ராஜராஜ சோழன் காலத்துல எல்லாம் கோட்டையோட அரங்காவலரா இருந்திருக்காரு. அதனால அவங்க தாத்தா எனக்கும் கோட்டை வந்துருச்சு. கோட்டன் வந்துருச்சான். அவங்க தாத்தா மாதிரியே இருப்பான் பாக்குறதுக்கு. அப்ப அவங்க தாத்தா எவ்வளவு பெரிய சைஸா இருந்திருப்பாரு. அதனால இந்த பையில கூடயே வச்சிருக்கேன். அவனை பாக்குறப்ப எங்க தாத்தா மாதிரியே தானே தெரியும். அப்ப உங்க தாத்தா யாரா? கோத்தாத்தா பேர் என்னது தேவலா பெரிய தம்பி. அது நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சொல்ல மாட்டான் பாத்தியா தாத்தாவை. ஆனா அவங்க தாத்தா யாருன்னு எனக்கு ஏன்னா எங்க தாத்தா இவங்க தாத்தா ஒண்ணா கேரம் போடலான்னு இருக்காரு. பல்லாங்குடி தானே வேண்டாம். அப்ப தாத்தா இல்ல தாத்தா. மலைக்கோட்டை நான் லாஸ்டா ஸ்கூல் படிக்கும் போது போனது. எந்த காக்கு? எந்த பையலோட சாரி ஸ்கூல் வந்து இங்க இருக்கிற திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற எல்லா பசங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்கூல்ல கட்டையை போட்டா எங்க போவோம்னா மலைக்கோட்டைக்கு மட்டும்தான் போவோம். நாங்க ஸ்கூலுக்கு போறதே கட்டி அடிக்கிறது. ஆனா ஸ்கூல் ஃபீல்ட்ல அந்த பிடி பீரியட் ஒரு ஃபீல்ட் இருக்கும் பாருங்க. ஆமா ஏன்னா ஜாலியா இருக்கும்ல. அந்த பிடி பீரியட் மேக்ஸ் அந்த பிடி பீரியட்லயேண்டா திடீர்னு பார்த்தா அந்த 10வது எல்லாம் பிடி பீரியட் வந்தா போய் விளையாடுங்கன்றாங்க. இந்த 10வது அப்புறம் 10 பிடி பீரியட் வந்துட்டாலே போதும். மேக்ஸ் டீச்சர் யாராச்சும் வந்துருவாங்க, சயின்ஸ் டீச்சர், சோசியல் டீச்சர் யாராச்சும் சொல்ல வந்துருவாங்க. வந்துட்டு இந்த கிளாஸ் நான் எடுத்திருக்கேன், நான் எடுக்க போறேன். நமக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். என்னடா நானும் யோசிச்சுட்டே போயிருக்கேன். பரவாயில்ல அடுத்த இதுல என்ன தெரியுமா? இதெல்லாம் கூட ஏத்துக்கவேண்டா. செஞ்ச இதெல்லாம் கூட ஏத்துக்குவேன். முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? அடுத்த பீரியட் மேக்ஸா இருக்கும். ஆனா அந்த பிடி பீரியட் வரப்ப அந்த மேக்ஸ் பீரியட் எடுப்பேன் பாத்தியா? அந்த மேக்ஸ் டீச்சரே மேக்ஸ் பீரியட் எடுக்கும். அந்த வேதனை இருக்கே வேதனை. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போதுனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அபசகம் நடந்துகிட்டே இருக்கான். பாத்தியா வடக்கடையில வட இல்ல. இப்ப கிளம்பி கரெக்டா மலைக்கோட்டைக்கு நெருங்கிட்டோம். நெருங்கியுமே மூடிய காணோம். சரிப்பா வாப்பா வேற ஏதாச்சும் வச்சு விட்டுக்கலாம். கேமரா இருக்குல்ல. டேய் மைக்கோட அந்த பின்னாடி வட்டாச்சுடா. என்ன டீம் என்ன மேட்ச் எடுத்துட்டியா? எடுத்துட்டியா? இல்லப்பா சரி அது கிடைச்சிருப்பா. வாப்பா எங்கிட்டாச்சும் ஒட்டி கிடக்கும், எடுத்துக்கலாம் வா. இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது இரும்பு கணக்கில் இருந்தாடு ஒட்டும். ஊக்கு இருக்கு வேணுமா? ஊக்கு கொடு. எப்படி எல்லாமே அண்ணன் கையில டெக்னாலஜி எல்லாமே கைவசம் இருக்கும். ஒரு குகையில ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருப்பான். டிஸ்டர்ப் பண்ண வரைக்கும் உங்களுக்கு நல்லது. குத்தி விடு. நான் தான் சொல்லல எங்கேயாச்சும் ஒட்டி இருக்குன்ட்டு. நான் தான் சொல்லல இருந்த பேர் இப்படி சொல்லுவாருன்னு.